ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபர் பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 41 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனல் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 41ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஹீரோயின் மேலே ஜம்ப் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அப்போ வந்து ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணி கீழே விழுந்து உருண்டு போயிட்டு இருப்பாங்க. இங்கே மேலே இருக்கவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க கீழே உருண்டு போகிறத. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு பாயிண்ட்ல நிற்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு முதல்ல போய் செக் பண்ணுறது ஹீரோயினை தான். ஹீரோயின் நீ ஓகேவா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ ஹீரோயின் வந்து நீ எப்படி இருக்க, எனக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், பயப்படாத, நான் அவன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஸோ இங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது மேல வந்து அந்த மாஃபியா கேங்ல இருக்க அடியாளுங்களா பாத்துருவாங்க. பார்த்துட்டு இவங்களும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து சொல்லுவாங்க. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த சைடு ஓடி போவாங்க, மறைஞ்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த சைடு போய் மறைஞ்ச மாதிரி இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருப்பான், நம்ம ஹீரோ கூட இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ போய் மேல போய் அந்த ஆளுங்களை அடிக்கலான்னு போறப்போ நம்ம ஹீரோயின் வந்து கை பிடிப்பா. நீ எங்க போற, போகாத அப்படின்னு சொல்லுவா ஹீரோயின். எனக்கு பயமா இருக்கு, உனக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், எனக்கு ஒன்னும் ஆகாது, நீ பயப்படாத, நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம ஹீரோ போயிடுவான். இங்க அந்த சீன் கட்டாது. எங்க ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் வந்து மேலே வந்துட்டு அங்கே இருக்க மொத்த பேரையும் வந்து ஷூட் பண்ணுறான். கடைசி ஒரு ஆளை ஷூட் பண்ணலான்னு போகிறப்போ அவன்கிட்ட புல்லட் இருக்காது, புல்லட் தீந்துரும். ஸோ அந்த அடியால் என்ன பண்ணுவான், நம்ம ஃப்ரெண்டை வந்து கன் பாயிண்ட்ல நிற்க வச்சிருப்பான். ஸோ இங்கே பின்னாடி நம்ம ஹீரோ வந்து அந்த அடியால் அடிச்சு போட்டு நம்ம ஃப்ரெண்டை காப்பாத்திடுவான். இங்க ஃப்ரெண்டும் ஹீரோவும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ அப்போ ஹீரோ கேட்பான், நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவான், எனக்கு ஓகே தான், எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து மேலே ஏறி வந்திருப்பா போல, ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க வந்தவன் நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்து ஹக் பண்ணிப்பாங்க. ரெண்டு பேரும் ஒன்னு ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் கேட்பா, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்லுவான், நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே வந்து கடவுளே இவனுக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நினைச்சுப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவான், நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கோம், நான் அங்கே தானே வெயிட் பண்ண சொன்னேன், எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்ல மாட்டா, அவள் ஆல்ரெடி பயந்த மாதிரி இருப்பா. ஸோ அழுதுட்டு இருப்பா. ஸோ நம்ம ஹீரோவும் வந்து புரிஞ்சுப்பா இவ பயந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே. ஸோ இந்த மூமெண்ட்டே கொஞ்சம் கியூட்டா இருக்கும், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேர் பண்றது. ஸோ இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன் அந்த வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க வந்து சித்தியும் சித்தி பொண்ணும் வந்து ஆளுங்களை வச்சுட்டு ஹீரோயினோட அப்பா அம்மா வந்து கன் பாயிண்ட்ல நிக்க வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது சித்திக்கும் சித்தி பொண்ணுக்கும் ஹீரோ எங்க போனா, காணா போயிட்டான்னு மட்டும் தான் தெரியும். ஸோ அதை வச்சு இவங்க தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அசியூம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் மிரட்டி கன்ல நிக்க வச்சிருக்காங்க கன் பாயிண்ட்ல. ஸோ இங்க வந்து ஹீரோட கார் வருது. அதுல வந்து ஹீரோ ஹீரோயின் அப்புறமா வந்து ஃப்ரெண்டு எல்லாருமே இறங்குறாங்க. அப்போ சித்தி வந்து பார்த்துட்டு ஹீரோ அடிபட்டிருக்க பார்த்துட்டு, என்னாச்சு, எப்படி அடிபட்டுச்சு, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேட்டுட்டு இருப்பா. ஸோ அப்போ வந்து ஹீரோல எனக்கு எதுவும் இல்லை, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ எங்க சித்தி வந்து அந்த அடியாளங்களை சொல்லி அந்த ஹீரோயினோட அப்பா வந்து அடிக்க சொல்லுவா. எதுக்காகனா அவங்க பசங்களை வந்து அவன் தான் ஹார்ம் பண்ணிருப்பான், அதாவது அவன் தான் வந்து கெடுதல் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தி கெஸ் பண்ணிருப்பா. அதனால வந்து அந்த வழி அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினோட அப்பாவை அடிக்க சொல்லியிருப்பான். இங்க வந்து ஹீரோயின் அவங்க அப்பா எல்லாருமே வந்து கத்துவாங்க, நீங்க ரொம்ப தான் பண்றீங்க, ரொம்ப என்ன போட்டு புலி பண்றீங்க, சம்மந்தமே இல்லாம ப்ரூஃபே இல்லாம எதுக்கு எங்க மேல பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பா. அப்ப வந்து சித்தி சொல்வா, ஹீரோவும் ஃப்ரெண்டும் ரெண்டு பேருமே என்னோட பசங்க, அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அடி பட்டாலுமே ஒரு கீரல் பட்டா கூட நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தி பொண்ணு சித்தி எல்லாருமே செம்மையா அவங்க கிட்ட கோவப்படுவாங்க. இங்க ரெண்டு ஃபேமிலி மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரே வார்த்தை தான் சொல்லுவான், போதும் நிறுத்துங்க, யாரும் இதுக்கப்புறம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாப் பண்ணிடுவான் அந்த ஃபைட்டை. இங்க நம்ம ஹீரோ வந்து அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துனதுக்கு அப்புறமா, ரூடா கத்துனதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் கிட்ட போயிட்டு சாஃப்டா பேசுவான். நீ ரூமுக்கு போ, நீ டயர்டா இருப்ப, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இங்க ஹீரோயின் வந்து எதுவுமே பேச மாட்டா, சரி ஓகே அப்படின்னு சொல்லுவா. சோ இது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேர் பண்றதை பார்த்துட்டு அந்த சித்தி பொண்ணு செம்ம கோவப்படுவா. சோ ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுவா. இங்க நம்ம ஹீரோ வந்து அந்த சித்தி பொண்ணு கிட்ட போயிட்டு, நீங்க வந்து ஸ்டடி ரூம் போங்க, நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிடுவான். சோ அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட, நீயும் பார்க்க டயர்டா இருக்க, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போவோம் பார்ப்பான். அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்வான், ஹீரோயின் மட்டும் இல்லைன்னா நான் உனக்கு கண்டே பிடிச்சிருக்க மாட்டேன், அவ தான் வந்து சொன்னா உனக்கு எதுவும் ஆயிருக்கு, நம்ம கேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் இன்சிஸ்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவான். அப்போ ஹீரோ வந்து லைட்டா ஸ்மைல் பண்ணுவான். ஸ்மைல் பண்ணிட்டு, நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும், ஏன் மேலதான் தப்பு, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஒழுங்கா கேர்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு, இதுவும் தப்பு இல்ல, நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும், ஏன் மேலும் தப்பு இருக்கு, நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒழுங்கா
ஒழுங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் ஹீரோவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்டு கேட்பான், இது யார் பண்ணிருப்பான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்பான். அப்போ ஹீரோ சொல்றான், கண்டிப்பா இது நசீரா தான் இருக்கணும். ஏன்னா நான் அவன் மூஞ்ச பார்க்கல, அவன் வாய்ஸை கேட்கல, பட் இந்த மாதிரி வேலை அவன் தான் பண்ணிருப்பான். எனக்கு அவன் மேலதான் எனக்கு ஃபுல் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்க வந்து அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், சரி ஓகே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து சிரிப்பான் லைட்டா. அப்ப நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுட்டே வந்து சொல்லுவான், நான் சொல்றது வந்து நீ நம்ப மாட்ட, நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோயின்ல அவன் வந்து அங்க இருக்க எல்லா ரவுடிஸையும் வந்து அடிச்சு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஃப்ரெண்டு கேட்பான், என்னது நம்ம ஹீரோயினா, அவ ஆளுங்களை அடிச்சாளா, நம்ப முடியல என்னால அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், ஆமா நீ நம்பிதான் ஆகணும், இதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஃப்ரெண்ட் சொல்லுவான், இல்லப்பா நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சோ இங்க இவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோயின் வந்து அவ ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சோ அப்ப நம்ம ஹீரோ உள்ள வரான். உள்ள வந்தோடனே நம்ம ஹீரோயின் செமையா கத்துறா, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உன்னோட சித்தி, இஷ்டத்துக்கு வந்து பழி போடுறாங்க எங்க அப்பா மேல, எங்க அப்பா என்ன பண்ணாரு, எந்த ப்ரூஃபும் இல்லாம எப்படி நீங்க சொல்றீங்க, எல்லாத்துக்குமே நாங்க தான் பண்ணிருப்போமா, எது நடந்தாலும் நாங்க தான் பண்ணிருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருப்பா. சோ அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், சித்தியும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நடந்த விஷயத்தினால அவங்க அப்படிதான் நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின் கேட்பா, அப்ப நீயும் எங்க அப்பா தான் பண்ணிருப்பான்னு நினைச்சிருக்கியா, அப்ப நீயும் நாங்க தான் பண்ணிருப்போம்னு நினைச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நீ இல்ல உங்க அப்பா பண்ணிருப்பான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோ சொல்லுவான், என்னால இப்போ உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது, ஆர்கியூ பண்ற நிலைமையிலயும் நான் இப்ப இல்ல, நீயும் டயர்டா இருக்க, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லுவா. இங்க நம்ம ஹீரோ வந்து அவனோட கோட்டை வந்து ரிமூவ் பண்ணலான்னு போறப்போ நம்ம ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணுவா. ஏன்னா நம்ம ஹீரோனால தனியா ரிமூவ் பண்ண முடியாது, இந்த சைடு வந்து கன் ஷாட் பட்டிருக்கோம்ல, சோ அதனால நம்ம ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணி கோட்டை ரிமூவ் பண்ணி வைப்பா. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவான், ஃப்ரெண்டு சொன்னா எனக்காக நீ இந்த உலகத்தை தலைக்கீழ மாத்திட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, இல்ல உன்னை பத்தி யாருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலுமே நீ வந்து ப்ராமிஸை காப்பாத்துவேன்னு எல்லாருக்குமே தெரியும், சோ அதை வச்சுதான் நான் கெஸ் பண்ணேன், நீ வராத போது எங்கேயாச்சும் மாட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம், அந்த அடிப்பட்ட இடத்த வந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்னு போறப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், வேணாம் நானே பாத்துக்கிறேன், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவான், நீ ஆல்ரெடி உனக்கு டயர்டா இருக்கு, நீ அடிபட்டிருக்கு, சோ நானே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்ப ஹீரோ சொல்லுவான், அதெல்லாம் வேணாம் நான் பாத்துக்கிறேன், அதுவும் இல்லாம நீ தான் டயர்டா இருப்ப, ஏன்னா நீ தான் நிறைய ஆளுங்களை அடிச்சு போட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நசீரையும் ஹீரோயினோட அப்பா ஹைதர் தான் காட்டுறாங்க. இங்க வந்து ஹைதர் வந்து செம்மையா கத்திட்டு இருப்பான், உன்னால ஒரு வேலை கூட உருப்படியா பண்ண முடியாதா, ஹீரோ தானே கொல்ல சொன்ன, ஏன் அந்த வேலையை உருப்படியா பண்ணாம இப்படி ஃபெயில் ஆயிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஹைதர் கேட்டுட்டு இருப்பான். அப்போ வந்து நசீர் சொல்லுவான், ஹீரோயின் மட்டும் அங்க வரலன்னா இந்நேரத்துக்கு ஹீரோ கதை நான் எப்பயோ முடிச்சிருப்பேன், அவ வந்ததுனால தான் எல்லாமே சொதப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயினோட அப்பா சொல்லுவாங்க, நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்க, நான் என்னைக்கு ஹீரோயினை ஹர்ட் பண்ண சொன்னேன், எனக்கும் அவ ஹர்ட் ஆகக்கூடாது, அவளை காப்பாத்திட்டு ஹீரோ போட்டு தள்ள தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஹைதர் சொல்லுவான் ஹீரோயின் அப்பா. அப்ப வந்து நசீர் சொல்லுவான், இங்க பாரு என்னால வந்து ஹீரோயினை லூஸ் பண்ண முடியாது, அவ இருக்கும் போது நான் ரிஸ்க் எடுக்க முடியாது, ஏன்னா அவளுக்கு ஒரு வேளை நான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சுதுன்னா அவளை நான் கம்ப்ளீட்டா லூஸ் பண்ணிடுவேன், அவ என்னை வெறுக்க ஆரம்பிச்சிடுவா, அது எனக்கு வேணாம். இப்ப ஹீரோ வந்து எப்படியோ ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு போதா போறான், 187 days தானே கல்யாணம் பண்ணிருக்கான், எப்படியும் அவன் போதா போறான், அன்னைக்கு ஹீரோயின் எனக்கு வேணும், உனக்கும் நான் தேவைப்படுவேன், அதனால ஹீரோயின் கிட்ட என்னால கெட்ட பேர் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நசீர் சொல்லுவான். நசீர் இன்னொரு விஷயமும் சொல்லுவான், சப்போஸ் ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டா நான் தான் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த பிளேமை நீ தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து நசீர் சொல்லுவான். அப்போ அந்த அப்பா சொல்லுவாங்க, என்னால ஏத்துக்க முடியாது, எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இல்லாம நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா சொல்லுவாங்க. அப்போ வந்து நசீர் சொல்லுவான், எனக்கு தெரியும்டா, உனக்கு ஏதாச்சும் ரிவார்டு கிடைக்காம அதாவது பெனிஃபிட் இல்லாம நீ வந்து காலில் இறங்க மாட்ட, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ வந்து பிளேமை ஏத்துக்கோ, நான் வந்து உனக்கு ஏதாவது பார்த்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் இங்க சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோ ஃபேமிலி அண்ட் ஹீரோ வந்து அந்த ஸ்டடி ரூம்ல தான் இருப்பாங்க. அப்போ அந்த சைடு வந்து நசீர் பேசிட்டு போகும்போது நம்ம ஹீரோ பாத்துருவோம், போயிட்டு நம்ம நசீர் கிட்ட பேசுவான். அப்போ வந்து நம்ம நசீர் சொல்வான், நீ பார்க்க பாவமா இருக்க, சீக்கிரமா வந்து குணமாகு, ஆல்ரெடி உன்னை யாரோ போட்டு அடிச்சாங்க கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்வான். அப்ப வந்து ஹீரோ சொல்வான், யாரும் அடிக்கல, நீ தான் அடிச்ச, எனக்கு தெரியும் உன்னை பத்தி, அதுவும் இல்லாம கையை கட்டி போட்டு கண்ணை கட்டி போட்டு இவ்வளவு கோலத்தனமா அடிக்க முடியும் யாருன்னா அது நீயா தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப நசீர் சொல்லுவான், நான் பண்ணல அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோ சொல்லுவான், நீ தான் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா உன்னை சும்மா விட மாட்டேன், இதுக்காக நீ கண்டிப்பா வந்து பே பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்க அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஓடி வந்துருவா. வந்துட்டு என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், எதுவுமே பேசாம நம்ம ஹீரோனை கையை பிடிச்சி ரூமுக்கு கூட்டு போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ உள்ள கூட்டு வரான் ஹீரோயினை. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து கத்திட்டு இருப்பா, என்ன நடக்குது, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு இருப்பா. அப்ப வந்து ஹீரோ சொல்லுவான், நசீர் தான் இது பண்ணது, எனக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் கேட்பா, ஃபர்ஸ்ட் எங்க அப்பான்னு சொன்னேன், இப்ப நசீர் சொல்ற, இன்னும் வேற யாரெல்லாம் இருக்கா, எல்லாரும் மேலேயும் பழி போட போறியா, நீ ஷியோரா இல்லாம எப்படி சொல்ற, நீ இதெல்லாம் யார் கிடைக்கிறாங்களோ அவங்க மேலாம் பழி போடுவேன், வேற யாருமே இருக்க மாட்டாங்களா, இந்த வீட்டை விட்டு வேற யாருமே சம்மந்தப்பட்டது இருக்க மாட்டாங்களா, ஒன்லி என் ஃபேமிலி சம்மந்தப்பட்டது மட்டும் தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்துவா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், கண்டிப்பா எனக்கு தெரியும் அது நசீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் கேட்பா, நீ தான் பாக்கலன்னு சொன்னியே, அப்ப எப்படி ஷியூரா சொல்ற அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ சொல்றான், நான் பாக்கல தான், பட் ஏன்னா அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், கண்ணு கட்டிருந்தாலும் அவன் எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன், அதுவும் இல்லாம அவகிட்ட இருந்து ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல்லை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து யோசிப்பா. இங்க நம்ம ஹீரோயின் வந்து போய் சேர்ல உட்காருவா. என்னால முடியல, உண்மையிலே டயர்டா இருக்கு, நான் என்ன யோசிக்கிறதுனே தெரியல, மண்டை ஃபுல்லா ப்ரெஷரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவா. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு என்ன பாரு அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோ சொல்லுவான், யாரு என்ன வேணா பண்ணிருக்கட்டும், எதை பத்தி நீ உன் மைண்ட்ல போட்டுக்காத, அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் நீ அதை பத்தி யோசிக்காம இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லுவான். இங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இங்க நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ கேட்பான், நீ ஓகேவா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் ஃப்ரெண்டை பார்த்து. அப்போ அவன் சொல்லுவான், நான் பக்காவா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவான், ஹீரோயின் நினைச்சாதான் எனக்கு வந்து சர்ப்ரைஸா இருக்கு, ஏன்னா அவ இன்னைக்கு செம்ம பிரேவா ஆக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோ சொல்லுவான், ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு, நீ மட்டும் பாத்துருக்கணுமே அந்த வீட்ல, அவ செம்ம போல்டா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். நீங்க ரெண்டு பேரும் பெர்ஃபெக்ட் கப்பல், உனக்கு ஏத்த ஒய்ஃப் தான் அவளும் செம்ம போல்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ சொல்லுவான், என் லைஃப்ல வந்து நான் அவகிட்ட ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், என் வாழ்க்கையை வந்து அவ காப்பாத்தி கொடுத்துருக்கா, சோ என் உயிரை அவ காப்பாத்திருக்கா, எனக்கா இருந்தாலுமே நான் அவளுக்கு வந்து கடமைப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் அவளுக்கு ஏதாவது அவ ஹாப்பி ஆகிற மாதிரி நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ என் ஃப்ரெண்ட்ல சரி நம்ம ஏதாவது சேர்ந்து பண்ணலாம், ஏதாவது சர்ப்ரைஸ் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரும் போவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஃப்ரெண்டையும் அந்த சித்தி பொண்ணை தான் காட்டுவாங்க. ஸோ இங்க வந்து சித்தி பொண்ணு வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டுட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் வந்து சந்தோஷப்படுவான், ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் வந்து சித்தி பொண்ணு ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பான்ல. ஸோ இங்க வந்து இவன் வந்து சந்தோஷப்படுவான், நம்மள வந்து கேர் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இங்க சிரிச்சுட்டு சந்தோஷமா ஹாப்பியா தான் இருப்பான் அந்த ஃப்ரெண்டு. அப்போ அந்த சித்தி பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அவனை பத்தி கவலைப்படுற மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். அப்புறம் போக போக வந்து அந்த சித்தி பொண்ணு என்ன சொல்வானா, ஹீரோவுக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது, அவனை கொஞ்சம் பாத்துக்கோ, அவன் எல்லாமே என்னால இருக்க முடியாது அந்த மாதிரி சித்தி பொண்ணு பேச ஆரம்பிச்சிருவான். இங்க வந்து இவனுக்கு வந்து செம மூட் அவுட் ஆயிடும், நான் இங்க இருந்து போறேன், எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க சேடா போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் வந்து ரூமுக்கு வரும், வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து ஆல்ரெடி தூங்கிட்டு இருப்பா. சோ நம்ம ஹீரோ படுக்கலாம் அப்படின்னு போறப்போ நம்ம ஹீரோயினுக்கு எப்பவுமே கெட்ட கனவு வரும்ல, சோ அந்த மாதிரி கெட்ட கனவு வருது. சோ பயப்படுறா தூங்கிட்டு இருக்கும் போதே. நம்ம ஹீரோ போயிட்டு ஒன்னும் இல்ல நீ தூங்கு, இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பயத்துல அலறி எஞ்சி கத்துவா. கத்திட்டு நம்ம ஹீரோ வந்து டைட்டா ஹக் பண்ணிப்பா. ஹக் பண்ணிட்டு, நான் பயந்துட்டேன், கனவுல வந்து நம்ம ரெண்டு பேரும் விழுறோம், என்னால அவன் கையை பிடிக்க முடியல, உனக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ ஹக் பண்ணிட்டே வந்து சொல்லுவா. பின்னாடி வந்து நம்ம ஹீரோவும் வந்து ஹக் பண்ண மாட்டான், அவன் கை வச்சிருப்பான், ஹக் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ரியலைஸ் பண்ணிட்டு சொல்வா, சாரி நான் வந்து தெரியாம உன்னை ஹக் பண்ணிட்டேன், நான் கெட்ட கனவு கண்டேன் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பாப்பா. அப்ப வந்து ஹீரோ வந்து மனசுல நினைப்பான், இவ வந்து ரொம்ப இன்னோசென்ட்டா இருக்கா. சோ இப்பதான் வந்து நம்ம ஹீரோக்கே புரியும் ஹீரோயின் வந்து ஒரு இன்னோசென்ட்னு, இப்பதான் அவன் ரியலைஸே பண்ணுவான். பிகாஸ் ஃபர்ஸ்ட் எந்த தப்பு நடந்தாலுமே ஹீரோயின் பண்ணிருப்பா, அவளை நம்ப முடியாது, பெட்ரியல் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்திருப்பான். சோ இப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது இல்ல இவ இன்னோசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இப்பதான் புரியும். சோ அப்போ வந்து நம்ம ஹீரோ மனசுல நினைப்பான், ஏன்னா அந்த மாதிரி பாக்காத, நீ பார்த்தனா நான் வந்து உன்கிட்ட விழுந்துட போறேன், பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல நினைப்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவான், மன்னிப்பு கேட்காத, ஒன்னும் இல்ல, கனவு தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, படு அப்படின்னு சொல்லிடுவான். ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி படுத்துருவா. இங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினே பாத்துட்டு இருப்பான் கொஞ்ச நேரத்துக்கு. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆபீஸ் போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து கோட்டு போட்டு ட்ரை பண்ணுவான், அவனால போட முடியாது தனியா, ஏன்னா அவன் கையில அடிபட்டு இருக்குல்ல. சோ அவன் கஷ்டப்படுவான். அப்போ நம்ம ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணி கோட்டு போட்டு விடுவா. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, நீ வேணா டாக்டர் பாரு, ஆல்ரெடி உனக்கு அடிபட்டு இருக்குல்ல, கோட்டு கூட போட கஷ்டப்படுற, இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்
அப்படின்னு சொல்லுவா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்வா. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, போயிட்டு அவனோட காலர்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விடுவான், பட்டன்லாம் போட்டு விடுவான். இங்க வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு கியூட்டான ரொமான்டிக் மூமெண்ட் ஷேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எல்லாம் நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்டடி ஏரியால தான் உட்காந்துருப்பான். அப்போ ஹீரோயினோட அப்பா அதாவது ஹைதர் வந்து பேசுவான், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோ சொல்லுவான் என்னால உங்ககிட்ட பேச முடியாது, முதல்ல இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹைதர் சொல்லுவான் எனக்கு இந்த ஆட்டிடியூட் தான் பிடிக்கல, நீ ரொம்ப பண்ற, இந்த மாதிரிலாம் என்கிட்ட இன்னொரு வாட்டி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹைதர் சொல்லுவான். அப்ப ஹீரோ சொல்லுவான் எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் பேசுவேன், என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோ கேட்பான் நீங்க தானே அதை பிளான் பண்ணது, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஹீரோயின் பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பீங்களா நீயும் நசீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப வந்து ஹைதர் சொல்லுவான் நசீர் தான் ஒரு கோலை, அவனுக்கு அறிவே இல்ல, ஒழுங்கா பிளான் பண்ண தெரியல, பட் இந்த பிளானை போட்டு கொடுத்ததே நான் தான் இந்த பிளானை பண்ணேன் உன்னை போட்டு தரலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வந்ததுனால நீ தப்பிச்ச, இல்லைன்னா உங்களை எப்பயும் கதையை நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹைதர் சொல்லுவான். அப்போ ஹீரோ சொல்லுவான் எனக்கு தெரியும் நான் நீங்க தான் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து அவங்க அப்பா சொல்லுவாங்க ஆமா நாங்க தான் பண்ணோம், அதுவும் இல்லாம நான் தான் பண்ணேன், ஹீரோயின் பின்னாடி நான் போய் ஒழிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து கேட்டுறா அவங்க அப்பா பேசினதை. சோ நம்ம ஹீரோயின் காதுல விழுந்துருது, அவர் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னது வந்து, அவர் தான் பண்ணேன்னு சொன்னது வந்து ஹீரோயின் காதுல விழுந்துருது. இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஷாக்கா பாப்பா அவங்க அப்பாவை, அவங்க அப்பா திரும்பி பார்ப்பாங்க, பார்த்தா ஹீரோயின் நிப்பா. இங்க எபிசோட் 41 completed. Thank you so much for watching my video guys. Episode 42 நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். Keep supporting me, keep loving me. So subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் subscribe பண்ணாம பாக்குறீங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கணும், டெய்லி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் ஆகும். See you in the next video. Bye bye.